2 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அவர் வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமை அடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ள கற்று வந்துட்டார். நம்ம மகிமையுமே மகிழ்ந்து மருவமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மருவமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல்ல நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். 2வது நம்ம கர்த்தர் அன்பு பெறும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். 3வது பரிசுத்த அபிஷேகத்தை முழுவதும் பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். வருவியானங்களே, ஒரே நாள் ஆயத்தமா முடியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி செய்யணுமப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. உங்களுடைய சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதப்பா. உங்களுடைய சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரை, போதியும் ஆண்டவரை சொல்லி கேட்கணும்.